நான் டாக்டர் அமுதலட்சுமி, மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர், சுரேந்திரா பன்னோக்கு மருத்துவமனை, கடலூர். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 2nd மண்டே வந்து நம்ம உலக எபிலெப்சி டே செலிப்ரேட் பண்றோம். எபிலெப்சி அப்படின்றது வந்து வலிப்பு நோய். அதாவது ஒரு வலிப்பு ஒரு தடவைக்கு மேல வரக்கூடிய தன்மை அல்லது காரணம் இருக்கும்போது அதை வலிப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வலிப்பு அப்படின்னா என்ன? மூளையில வந்து உள்ள செல்கள் தன்னிச்சையா செயல்பட்டு ஏற்படக்கூடிய ஒரு மின் கோளாறு அப்படின்னு கலோக்கியரா சொல்லுவோம். சோ இதனால வந்து எந்த இடத்துல இது ஏற்படுதோ, அந்த மூளையில எந்த பகுதியில இது ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உடம்புல நமக்கு சிம்டம்ஸ் ஏற்படும். சோ இது வந்து பல வகைப்படும். ஆப்சன்ட் சீஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பகல் கனவு பண்ற மாதிரி, ஒரே இடத்த பார்த்த மாதிரி, தன்னை மெயின் மருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட ஒரு வகையான வலிப்பு தான். டானிக் கிளானிக் சீஷர்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம காமனா பார்க்கக்கூடிய காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. கை கால் வெட்டி எடுத்து வரக்கூடிய ஒரு சீஷர். ஒரு சிலருக்கு சுயநினைவு மட்டும் இழந்து திடீர்னு கீழே விழக்கூடிய நிலைமை, டிராப் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்படலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னை அறியாமல் வந்து பேசுவது, இல்ல வந்து ஒரு இடத்துக்கு போனது, இதை எதுவுமே வந்து அவங்களோட கட்டுப்பாடை மீறி ஏற்படுத்துறது. திடீர்னு ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. தான் ஏன் இங்க வந்தோம், தான் என்ன பேசணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி மூளையில எந்த பகுதியில இந்த பாதிப்பு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வரக்கூடிய வலிப்பும் ஒரே வகை கிடையாது. சோ காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காமனா வந்து மூளையில அடிபடுறது, மூளையில ஒரு கட்டி இருக்கிறது, ஸ்ட்ரோக் வர்றது, இல்ல வந்து ஒரு உப்பு குறைபாடு, சோடியம் உப்பு குறைபாடு, சுகர் குறைபாடு, இந்த மாதிரி ஏற்படும் பொழுது பிட்ஸ் வரலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30% பேருக்கு தான் இந்த மாதிரி காரணத்தோடு வரக்கூடிய வலிப்பு. மீதி 80% பேருக்கு முக்கால்வாசி நேரம் காரணம் கண்டுபிடிக்க முடியாம போயிடுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இஜி டெஸ்டா இருக்கட்டும், சிடி, எம்ஆர்ஐ எல்லாமே நார்மலா இருக்கும். அப்புறம் ஏன் எனக்கு வருது அப்படின்னு கேட்பாங்க. சோ இது பாத்தீங்கன்னா இது ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி காரணங்களா இருக்கலாம். மரபணு சார்ந்த காரணம், இல்ல வழி வழியாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரணமாக இருக்கலாம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மருந்துகள் இப்ப ரீசெண்டா இருக்கு. அந்த மாதிரி பழைய மருந்துகளையும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தது. இப்ப நிறைய மருந்துகள் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம சேஃபா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ மருந்தால பிட்ஸை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் 100% குணப்படுத்த முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஒரு சிலருக்கு வந்து மருந்துனால கட்டுப்படுத்த முடியாத பிட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சர்ஜரி மூலமா எந்த பகுதியில இந்த பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்கோ அந்த பகுதியை நீக்குவது மூலமா அந்த பிட்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ ஒரு சக ஒரு மனுஷனும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் ஏற்படும் போது என்ன முதலுதவி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குனு ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு தலையில அடிப்படாத மாதிரி ஏதாவது ஒரு துணியை வச்சுவிடலாம். அவங்க வந்து அவங்களோட எச்சிலையோ இல்ல வாந்தியோ பொறைய எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு புறமா திருப்பி படுக்க வைக்கலாம். அப்புறம் அந்த சமயத்துல அவங்க வாயில வந்து எதுவும் மருந்தோ சாப்பாடோ கொடுக்கக்கூடாது, கையில சாவியோ எலும்போ எதுவும் கொடுக்கக்கூடாது. அவங்களை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப கூட்டம் கூடி அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாத மாதிரி, கூட்டம் எல்லாம் இல்லாத மாதிரி எல்லாரையும் விலக்கி விட்டுருங்க. மெயினா எவ்வளவு நேரம் வந்து அந்த வலிப்பு ஏற்படுதுன்றது டைம் பண்ணிட்டுங்க. இமீடியட்டா வந்து ஹெல்ப்புக்கு விட்டுருங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களால செய்யக்கூடிய முதல் உதவிகள். சோ இது வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வணக்கம்.